வணக்கம், வெல்கம் டு சுவை 6. ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா புளிச்சாதங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸில் பண்ணுறது. மீதியான சாதத்தில் நைட்டே புளி ஊற்றி வச்சிடணும். புளி வந்து நம்ம சாதம் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து புளி எடுத்துக்கணுங்க. கரைச்சிட்டு ஊற்றி அப்படியே நல்லா கிளறி மூடி வச்சிடணுங்க. நைட்டு அப்படி ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தோன்னே இந்த மாதிரி தாளிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரெசிபி. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றுறாங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகா சேர்த்திருக்கிறோம். பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்திருக்கிறோம். கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திங்க. இந்த வெங்காய மிளகா வதங்கி வரக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. சாதத்தில் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனால் சாதத்துக்கு சேர்த்து வேண்டியதில்லைங்க. பத்திலினா சேர்த்திக்கலாம். எங்காவது எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். மதியானம் வரைக்கும் கெடாதுங்க. காலையில் செஞ்சு ஈவினிங் வரைக்குமே கெடாதுங்க. எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ரொம்ப அரிசியாக இருக்காதுங்க. கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரதை கிளறி தராங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சாதம் பழைய சாதத்தில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், இந்த சுவை 6 3 சேனலையும் பாருங்கள். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.